வணக்கம் வணக்கம். முள்ளங்கி பீன்ஸ் புளிக்குழம்பு. வெல்கம் டு குக் வித் சங்கீதா. லஞ்ச் பாக்ஸுக்குலாம் இதை கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரசிச்சு சாப்பிடுவாங்க. குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, ஆஃபீஸ் போறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இது எப்படி செஞ்சீங்கன்னு கேட்டுட்டு திரும்பவும் வேணும்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு ருசியா இருக்கும். ஸோ இன்னைக்கு ரொம்ப எளிமையான முறையில் சங்கீதா ஸ்டைல செஞ்சு காட்ட போறேன். நம்ம சேனல் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள் கொடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பீன்ஸ் முள்ளங்கி புளிக்குழம்பு செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுட்டேங்க. ரெட் பீன்ஸ் 200 கிராம் எடுத்து ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. இப்போ இந்த பீன்ஸும் இதிலே போட்டுடலாம். நான் பீன்ஸ் போட்டு செய்யறேன். சப்போஸ் உங்ககிட்ட இந்த பீன்ஸ் இல்லைன்னா நீங்க தட்டைப்பயிர் போட்டும் செய்யலாம், கருப்பு சுண்டல் போட்டும் செய்யலாம். ஸோ உங்ககிட்ட என்ன பயிர் வகைகள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. அடுப்பை நாள் மீடியமா வச்சுடுங்க. இந்த பயிருக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுடலாம். போட வேண்டிய பொருட்கள் அவ்வளோதாங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். மீடியமான அனல்லே இது 4 விசில் வரட்டுங்க. நாலு விசில் வந்துருச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ குழம்புக்கு தேவையானதெல்லாம் வதக்கலாங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சிருக்கேன். கொஞ்சமாக இப்போ இதில் எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த ரெசிபி ஃபுல்லாகவே நான் தேங்காய் எண்ணெயில தான் செய்கிறேன். நீங்கள் நார்மலாக எந்த எண்ணெயில் செய்வீங்களோ அதுலேயும் செய்யலாம். கொஞ்சமாக பெருங்காய கட்டி எடுத்து வச்சிருக்கேன். அதுவும் இதிலே போட்டுக்கலாம். கட்டி பெருங்காயமா இல்லைன்னா நீங்கள் தூள் பெருங்காயம் குழம்பு செய்யும் போது போட்டுக்கோங்க. பட் கட்டி பெருங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். இதுலேயே 1 டீஸ்பூன் மிளகும் போட்டுக்கலாங்க. ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் இதிலே போட்டுடலாம். இதுலேயே 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு போடுறது ஆப்ஷனல் தான், போட்டிங்கன்னா நல்லா சுவையாக இருக்கும். அடுப்பணல் இப்போ மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறி கொடுங்க. பூண்டு விருப்பப்படுறவங்க ஒரு 10 பல்லு இந்த ஸ்டேஜில் போட்டு வதக்கலாங்க. ஸோ ஒரு சிலர் பூண்டு சாப்பிட மாட்டாங்க. அவங்க கேட்டிருந்தாங்க, அக்கா பூண்டு இல்லாமல் சமைச்சு காமிங்கன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்காகவே இது ஸ்பெஷலாக செய்கிறேன்னு சொல்லலாம். விருப்பப்படுறவங்க பூண்டு இந்த ஸ்டேஜில் போட்டுக்கோங்க. இது வதங்கும் போது இதுலேயே 1 டீஸ்பூன் சீரகமும் போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து கிளறி கொடுங்க. வெங்காயம் நல்லா செவந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலை இலை போட்டுக்கலாம். 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் இதிலே போட்டுக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து கிளறி கொடுங்க. தக்காளி 2 போட்டால் கூட போதும். பட் நான் புளி கம்மியாகவும் தக்காளி அதிகமாக போட்டு தான் வைப்பேன். அந்த மாதிரி செய்யும் போது சுவையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தக்காளி தோல் சுருங்குற வரைக்கும் வதக்கலாம். தக்காளியும் நல்லா இந்த அளவுக்கு வதக்கினா போதுங்க. கொஞ்சமாக தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் இதிலே போட்டுடலாம். தேங்காய் ரொம்ப கம்மியாக போடணுங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லைன்னா மதன்னு ஆகிடும். குழம்பு மிளகா பொடி 3 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் இதிலே போட்டுடலாம். குழம்பு மிளகா பொடி இல்லைன்னா நீங்கள் வெறும் மிளகா பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ப. இதிலே வெறும் மிளகா பொடியும் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா குழம்பு மிளகா பொடியில் காரம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் நான் வெறும் மிளகா பொடியும் போட்டுக்கிட்டேன். குழம்பு மிளகா பொடியிலே மஞ்சள் சேர்த்து அரைச்சிருக்கோம். அதனால் நான் மஞ்சள் பொடி போடல. இப்போ கம்மியான தீயில வச்சு ஜஸ்ட் 2 நிமிஷத்துக்கு இது கிளறி கொடுங்க. அவ்வளோதாங்க. இனிமேல் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டா போதும். வாங்க இப்போ குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். குழம்பு பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டேங்க. இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுப்பணல் மீடியமாக வச்சுக்கோங்க. இதுலேயே 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்குது. இதிலே 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயமும் பொரிஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் முள்ளங்கி 400 கிராம் எடுத்து அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் இதிலே போட்டுக்கலாம். காய் போடுறது நம்ம விருப்பங்க, கூடி குறைச்சி போட்டுக்கலாம். இந்த காய் பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கலாங்க. முள்ளங்கி பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கியாச்சுங்க. இந்த ஸ்டேஜில் குக்கரில் வேக போட்டோம் இல்லைங்களா பீன்ஸை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி அப்படியே ஒரு பக்கமாக எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியும் நம்ம எப்போ யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ இந்த பீன்ஸ் இதிலே போட்டுடலாங்க. எல்லாம் இந்த அளவுக்கு வதக்கினா போதுங்க. இப்போது நம்ம வதக்கி அரைச்சி வச்ச மசாலாவும் இதிலே ஊற்றிடலாங்க. இதையும் சேர்த்து கிளறி கொடுங்க. இந்த மசாலாவிலேயே 2 நிமிஷத்துக்கு அப்படியே வதங்கட்டுங்க. இந்த காய் வதங்கும் போது இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாங்க. இதையும் சேர்த்து கிளறி கொடுங்க. 2 நிமிஷமாக நல்லா வதங்கிடுச்சிங்க. இனி மீதி தேவையான பொருட்களும் இதிலே போட்டுக்கலாம். சின்னதாக ஒரு எலுமிச்சை சைஸ் புளி எடுத்து
புளி தண்ணி கரைச்சி வச்சிருக்கேன். இப்போ இந்த புளி தண்ணி இதிலே ஊற்றிடலாம். நம்ம தக்காளி 3 போட்டிருக்கோம். ஸோ அதனால புளி கம்மியாக ஊற்றுங்க. ரொம்ப அதிகமாக புளி ஊற்றினீங்கன்னா நல்லாவே இருக்காது. இப்போ அடுப்பணல் ஃபுல்லாக வச்சுடுங்க. குழம்பு நல்லா திக்காக இருக்கு இல்லைங்களா? இன்னும் நம்ம தண்ணி ஊற்றி கூட்டி வைக்கணும். ஸோ தண்ணிக்கு பதில் நம்ம சோயா வேக வச்சு தண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த தண்ணி இப்போ இதில் ஊற்றிடலாம். இதில் அவ்வளோ சத்து இருக்கு. இந்த தண்ணியோட கலரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதில் எவ்வளோ விட்டமின்ஸ் அடங்கி இருக்குன்னு. ஸோ இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி கொடுத்துட்டு உப்பு, காரம், புளி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கூட்டி வைக்கும் போது கொஞ்சம் தண்ணியாட்டம் இருக்கணும். ஸோ அப்போதான் இதெல்லாம் கொதிச்சு சுண்டி வரும்போதும் இந்த குழம்போட திக்னஸ் கரெக்டாக இருக்கும். இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ ஒரு வாட்டி கிளறி கொடுத்துருங்க. இன்னும் குழம்புல இருக்க பச்சை வாடை போகணும், காயும் வேகணும். ஸோ மிதமான அனலில் வச்சு இதை 5 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ இது க்ளோஸ் பண்ணிடலாம். 5 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆஹா, சூப்பராக வாசம் அடிக்குது. குழம்பும் நல்லா சுண்டிட்டு எண்ணெயும் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு பாருங்க. இப்போ அப்படியே லேசாக ஒரு கிளறி கொடுங்க. குழம்பும் நல்லா திக்காயிடுச்சு, காயும் வெந்துருச்சு, பார்க்கும் போதே தெரியுது. ஸோ இந்த அளவுக்கு குழம்பு நல்லா கொதிச்சா போதுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ மேலே அப்படியே கொஞ்சமாக கருவேப்பிலை தூவிக்கலாம். அப்படியே கொத்தமல்லி தலையும் கொஞ்சம் தூவிக்கலாங்க. அவ்வளோதாங்க. சூப்பராக மணக்க நம்ம முள்ளங்கி பீன்ஸ் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். சூப்பராக நம்ம முள்ளங்கி பீன்ஸ் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ டேஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றேங்க. உங்களெல்லாம் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க, அக்கா லஞ்ச் பாக்ஸுக்கு நிறைய குழம்பு வெரைட்டி செஞ்சு காமிங்கன்னு. ஸோ உங்களுக்காகவே ரொம்ப ஸ்பெஷலாக செஞ்சுருக்கேன். ஸ்பெஷல்னு ஏன் சொல்கிறேன்னா, இது அவ்வளோ ஹெல்த்தியான ரெசிபி. ஸோ ஸ்கூல் போகிறவங்களுக்கு, ஆஃபீஸ் போகிறவங்களுக்குலாம் இது கொடுத்தீங்கன்னா நல்லா எனர்ஜியாக இருக்கும். அதே மாதிரி முள்ளங்கியும் போட்டிருக்கோம், அதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த குழம்பு பொறுத்த வரைக்கும் நீங்கள் 1 வாரம் வச்சு கூட சாப்பிடலாம். ஆனால் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். இந்த குழம்பு எவ்வளோ பழசாகி சூடு பண்ணி சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு ருசி கூடிக்கிட்டே போகும். பேச்சுலர்ஸ்க்குலாம் இந்த மாதிரி ஒரு நாள் கஷ்டப்பட்டு செஞ்சுக்கிட்டீங்கன்னா 2-3 நாளைக்கு நீங்க வச்சுக்கலாம். வெறும் சாதம் மட்டும் வச்சீங்கன்னா போதும். இந்த குழம்பு இருந்தா போதும். இதுக்கு தொட்டுக்க எதுவுமே தேவையில்லை. ஏன்னா இதுல இருக்கிற காய்கறிகளும் போதும். நல்லா நாக்குக்கு சுருன்னு இருக்கும். ஸோ இதுக்கு மெயினா டிப்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே தேவையில்லை. நான் சொன்னதை ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும். புளி மட்டும் கம்மியா ஊத்துங்க. நான் தான் என்னுடைய ஒவ்வொரு புளி ஊத்துற குழம்புலையும் சொல்லுவேன். புளி அதிகப்படுத்திட்டீங்கன்னா நல்லாவே இருக்காது. இந்த குழம்பு நீங்க தாராளமா நிறைய ஊத்தி சாப்பிடலாம். ஏன்னா புளிப்பு கம்மியா இருக்கும். ஸோ பூண்டு சேர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாளிக்கும் போதும் தட்டி போட்டுக்கலாம், இல்லைன்னா மசாலா வதக்கும் போதும் போட்டுக்கலாம். ஸோ வீடியோவில் நான் என்ன குறிப்புகள் அளவுகள் சொன்னனும் ப்ளீஸ் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. இப்போ இந்த குழம்பு எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பார்த்துடலாம். அப்படியே நிறைய சோயாவோடையும் அந்த முள்ளங்கியோடையும் அப்படியே குழம்போடையும் சேர்த்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாம். நல்லா நாக்குக்கு சுருன்னு இருக்கேன். ஒரு மீன் குழம்பு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வாசனையாகவும் இருக்கும். நான் தான் சொன்னேனே பேச்சுலருக்குலாம் ரொம்ப ஈஸின்னு. ஸோ ஒரு நாள் கொஞ்சம் நம்ம கஷ்டப்பட்டு செஞ்சுட்டோமா 2-3 நாளைக்கு கஷ்டமே வேணாங்க. இது சாப்பிட அவ்வளோ ருசியாக இருக்கும். அதே மாதிரி வயிறும் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாக இன்னைக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். பட் டேஸ்டியாகவும் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா மறக்காமல் ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்கள் இதுவரையிலும் கொடுத்துட்டு இருக்க அன்புக்கு ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமா ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோல சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட் இருக்கு. Facebookலயும் நமக்கு குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்கு. ப்ளீஸ் அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். Until then, see you. Bye bye. Love you all.